புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் இரு கட்சி நிர்வாகிகளும் கோபத்துடன் புறப்பட்டுச் சென்றனர். புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 12 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து திமுக காங்கிரஸ் இடையே யாருக்கு எந்த தொகுதி என இரவிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி போட்டியிட திட்டமிட்டுள்ள நெல்லைத்தோப்பு தொகுதியையும் மற்றொரு காங்கிரஸ் தொகுதியான லாஸ்பேட்டையையும் திமுக கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்யும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து திமுக நிர்வாகிகள் கோபத்துடன் புறப்பட்டு சென்றனர். அதேபோல அலுவலகத்திலிருந்து கோபமாக புறப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத நிலையில் பேசப்படும் வேட்பாளர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு கோரினர். திண்டிவனம் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்த அவர்கள் வேட்பாளர் பட்டியலில் தங்களை சேர்க்குமாறு கோரிக்கை வைத்தனர். மேலும் முதல்வரின் இஷ்ட தெய்வமான அப்பா பைத்தியசாமி கோயிலில் ரங்கசாமியுடன் பூஜை செய்தனர். அதிமுகவில் இருந்து விலகி என்ஆர் காங்கிரஸில் இணைந்த வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட பலரும் ரங்கசாமியை சந்தித்தனர். இந்நிலையில் பேசப்படும் வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள அதிமுக வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் உப்பளம் தொகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலர் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.